சிபிஎஸ்சியில் இருக்க ரியல் நம்பர்ஸ் பார்க்கலாம். அந்த பேர்ட்ஸ் வேவ், வார்ம்ஸ் வேவ், அப்சர்வர் எஃபெக்ட், பேட்டர்ன், பிரெயின் சங்க்ஸ், மெமரி லைன் எல்லாமே இதில் இருக்கும். லேயர் லேயராக நமக்குள்ள இன்ஃபர்மேஷன் போகும், ஸ்டோர் ஆகும், யூஸ் ஆரம்பிக்கும். இந்த 14 புக்ஸ் கான்செப்ட்ன்றது நம்ம பிரெயினுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் நம்ம ரிலாக்ஸாக தான் ஒரு புக்கு முடிச்சிட்டோன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், டோபமைன், ரிவார்ட் கொடுக்கறதுக்காக தான். சங்க் பண்ணி புரிஞ்சுக்கிறப்போ நம்ம மெமரிக்கும் ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங், திங்க் பண்ணணும்னு தோணும். நிறைய இருக்கப்போ நம்ம ஜஸ்ட்டு நமக்கு மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடணும், முடிக்கிறதுக்கு இவ்வளோ இருக்குன்னு தோணும். சின்ன சங்காக கொடுக்குறப்போ நம்ம டீப்பாக திங்க் பண்ணுறதுக்கான லேயரை உருவாக்கிக்க முடியும். ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட அதை கண்டினியூ பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம அதனோட ஆன்சர்ஸை கேட்டாலும் அதை கொடுக்க ட்ரை பண்ணோம், அதை ஈஸியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணோன்றது நமக்கு புரியுது. இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம வேறு வேறு இடத்துல வேறு வேறு சோர்ஸஸ்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறது மூலிமா ஒரு கடினமான பவுண்ட்ரி, ஒரு கடினமான சோர்ஸ்லேருந்து, ஒரே ஒரு சோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிறப்போ ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு சின்ன இன்ஃபர்மேஷன், அந்த சிங்கிள் இன்ஃபர்மேஷனை நம்ம பேஸ் பண்ணி இருக்கிறப்போ நம்மளோட ப்ராசஸிங் ஸ்கில் அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் நம்ம வேறு வேறு சோர்ஸ்லேருந்து, வேறு வேறு டைரெக்ஷன்லேருந்து நமக்கு ஒரு விஷயத்துக்கான சோர்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறப்போ தானாகவே திங்கிங் பண்ணுற நேச்சர் வந்துடும். அந்த திங்கிங்கன்றது நமக்கு சோர்ஸ், டேட்டா எல்லாமே கிளாரிட்டியோட, லாஜிக்கோட திங்க் பண்ணி ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறப்போ டீப்பான திங்கிங்க்கு நம்ம போகிறோம், வேறு வரலாம் போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோன்ற இடத்துக்கு வரப்போ அது சிறப்பான நாலேஜை நமக்குள்ளே பதிய வச்சுருக்கோன்றதை புரிஞ்சிக்க முடியும். இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் சாட்ஜிபிடியிலையும் படித்து பாருங்கள். ரிப்பீட்டட் எக்ஸாம்ஸ் கிடையாதுல நம்ம பார்க்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆன்சர் கொடுனாலும் அது கொடுக்கும்ன்றது நமக்கு புரியுது.